கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காலையில் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஒரு டீ குடிச்சிங்களா? மனமகிழ்ச்சி நல்ல அவசியம் சொல்லப்பட்டிருக்கு. காலை வேளையில் உற்சாகமாக சந்தோஷமாக எந்திரிச்சு கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை இந்த காதில் நீங்கள் ஊற்றுங்க. தேனிலிட்ட பணியாரம் போல் இந்த வார்த்தை அவ்வளோ சுவையான வார்த்தை. இந்த நாளிலே அவருடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை உங்கள் காதில் ஒலிக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? அதாவது எபேசியர் 1:2, உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அதாவது கிருபை என்றால் நான் தகப்பன், நான் இரட்சகர், நான் வெற்றி வேண்டேன், என் பிள்ளை தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்தி உன்னை நான் பிள்ளையாக மாற்றிருக்கிறேன். அதுக்கு பேர் கிருபை. மாத்திரமல்ல, உனக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தருகிறேன் என்றவர் சொல்கிறார். இந்த நாளிலே உங்கள் மேலே ஒரு தகுதியை கொடுக்குறார். உன்னால் நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை உனக்கு நான் தர்றேன். அந்த அதிகாரம் உனக்குள்ளே இருக்கிறது, அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது, பிள்ளைங்கிற அத்தாரிட்டி இருக்கிறது, நான் அப்பாங்கிற உரிமை உனக்கு இருக்கிறது. நீ அப்பானே என்னை கூப்பிடலாம். காரணம், உன்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் உனக்கு நடத்துகிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். பூமிக்குரிய தகப்பன் அல்ல, பரலோகத்துக்குரிய தகப்பன். இந்த உலகத்துக்கு முடிவு பண்ணி சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் கண்டிப்பான முறையில் அவர் உங்களோடு இருப்பார். அதனால் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். நீ என் பிள்ளை, நான் தகப்பேன். நான் தகப்புங்கிற அந்தஸ்து உனக்கு போதும். ஏன்னா ஏசப்பா அப்படின்னு சொன்னாலே போதும், உனக்கு அந்தஸ்து வந்துடும் அப்படிங்கிறார். ஏசு சொல்றாரு, மகளே என் பேரை சொல்லு, ஏசப்பான்னு சொல்லு, அதுவே உனக்கு அந்தஸ்தை கொடுத்துரும், அதுவே உனக்கு மேன்மையை கொடுத்துரும், அதுவே உனக்கு அற்புதத்தை கொடுத்துரும். காரணம், அவருடைய நாமத்திலே வானத்தில் போதும் எல்லாம் அடங்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் வசனம் சொல்லுகிறது, குலச்சேரில் பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் எல்லாமே, முற்று முடிவும் அவர் தான், ஆதி அந்தம் அவர் தான். அதனால் என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் கேட்டு பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கும்போது, ஏசப்பா எனக்கு நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள், பிசாசு நடுங்குவான். ஏசப்பா எனக்கு இரட்சகர் சொல்லி பாருங்கள், உங்கள் பக்கத்தில் பிசாசு வரமாட்டான். அதனால் அவர் உங்களுக்கு கூட இருக்கிறாரு. உற்சாகம் இருங்க. உங்கள் நடத்துகிறவர் உங்கள் கூட இருக்கிறாரு. வழக்கத்தை பிடித்து தாங்குவார், ஏந்துவார், தப்புவார், பெரிய காரியம் செய்வார். தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்த உரிமை துதிக்கிறேன், மாறாத உரிமை துதிக்கிறேன், அதிசயமை துதிக்கிறேன். அப்பா, அந்த வேலையிலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருங்கும்படி குறிப்பு தாங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.